Welcome to IKM நியூயம் கஞ்சமலை. வணக்கம்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா சாப்டரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் இன் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸ்பொனன்ட் ஃபார்ம் வந்து நம்ம எந்த மாதிரியான இடங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எழுதவே முடியாது இந்த நம்பரை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த எக்ஸ்பொனென்டல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸ் தெரியும், லேக்கு, 1000, crore இந்த அளவுக்கு தான் தெரியும். இதை விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம், அதை சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி எழுதணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the distance between the earth and the sun, சன்க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மாஸ் ஆஃப் த எர்த்து, the speed of the light, average radius of the sun, the distance between the moon and the earth, இந்த மாதிரி நமக்கு அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம கேரி பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். எப்படி நம்ம ஒரு நம்பருடைய பவர்ஸில் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 16 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 16 ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 16 எப்படி நம்ம பிரிக்க முடியும், 8 2s are 16 ரைட் பண்ண முடியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 8 எப்படி பிரிக்கலாம், 4 2s are 8, அப்புறம் இங்கே ஒரு 2. ஓகே, இப்போ 2வை அகெயின் நம்ம பிரிக்கிறோம். எப்படி, 2 2s are 4, அகெயின் இங்கே 2 இருக்குது. ஓகே, இப்போ 16 ஃபேக்டர்ஸாக நம்ம பிரிச்சிட்டோம். இதை விட இதை நம்ம பிரிக்க முடியாது. இப்போ இப்படி 2 × 2 × 2 × 2 அப்படிங்கிறத நம்ம வந்து பவர்ஸில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நம்பர் என்னது, ரிப்பீட்டடாக நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னது, 2 தான் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் வருது. அந்த 2 அப்படிங்கிறது நம்ம கீழே எழுதிப்போம். ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்வளோ 2 இருக்குது, 1 2 3 4 2 இருக்குது. அதை தான் நம்ம வந்து இங்கே மேலே எழுதுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த பேஸில் எழுதுகிறோம் இல்லையா, இந்த நம்பரை கொஞ்சம் பார்க்க பிக்காக பெருசாக எழுதுவோம். இந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரை இந்த கார்னரில் ஸ்மால் ஒன்னாக ரைட் பண்ணுவோம். ஓகே, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 2 raised to the power of 4 அப்படின்னு ரீட் பண்ணலாம், இல்லைன்னா 2 to the power of 4ன்னு ரீட் பண்ணலாம், இல்லைன்னா 2 power 4 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ -125 மைனஸ் சிம்பிளில் இருக்குது. இதுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 5 அப்படின்னு எண்டில் முடியறதுனால இந்த 5ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 5ஆல் 12 5 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ். 5 2s are 10 வரும், ரிமைனிங் 2 25 வரும். 25 5 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். 5 5s are 25. எகெயின் நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம், 5 5s are 25 வருது. ஓகே, இப்போ 125ஓட ஃபேக்டர்ஸ்னால் நம்ம எதெல்லாம் ரைட் பண்ணலாம், 5 × 5 × 5ன்னு ரைட் பண்ணலாம். ஓகே, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இது மைனஸ் வந்து இந்த நம்பர்ஸ் கூடயும் வரும். மைனஸ் × மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் எகெயின் வருது இல்லையா. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுவோம்னா இங்கே பேஸில் வரக்கூடிய நம்பர் என்னது, -5. பவரில் என்ன நம்பர் வரும், -5 எவ்வளோ டைம்ஸ் வருது, 1 2 3 டைம்ஸ் வருது. இதுக்கு ஹோல் பவர் 3 அப்படின்னு போகணும். நம்ம இந்த மைனஸ்க்கும் வந்து பவர் 3ன்னு வரும். மைனஸை 3 டைம்ஸ் நம்ம போடும்போது தான் அது மைனஸ் சிம்பிளாக நமக்கு கிடைக்குது. ஓகே,
Next, numbers in exponential form. இந்த exponential form வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ எனி ஒன் நம்பரை நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிறது இன்டீஜர். ஓகே, ஏவுடைய பவரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா மீனிங்? 1 இருக்கிறதா மீனிங். ஸோ ஏ பவர் 1, ஏ இன்ட்டு ஏ. அதே நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பவரில் என்ன இருக்கிறதா மீனிங்? 1 1 1 + 1 இங்கே 2ன்னு வரும். ஏ பவர் 2. நெக்ஸ்ட்டு இதே நம்பரை நம்ம வந்து 3 டைம்ஸ் ரைட் பண்ணுறோம். இங்கே பவரில் 1 1 1 இருக்கிறதா மீனிங். a to the power 3. 1 + 1 2, 2 + 1 3 அப்படி ரைட் பண்ணலாம். இல்லைனா எவ்வளோ ஏ இருக்குது? 1 2 3 3a இருக்குதுன்னு சொல்லிட்டு பவரில் 3 போடுவோம். இதே மாதிரி ஏ வந்து n டைம்ஸ் இருக்குது அப்படின்னா பவரில் என்ன வரும்? ஏ பவரில் n. இங்கே எவ்வளோ டைம்ஸ் ஏ இருக்கோ அதுதான் இந்த ஏவுடைய பவரில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் ஃபார்ம். ஏ பவர் n, n அப்படிங்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். அதே மாதிரி 0 விட அதிகமான நம்பர்ஸாக தான் இருக்கணும், 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, சப்போஸ் ஏடைய பவரில் 0 இருந்துச்சுன்னா அது ஏ பவர், எனி நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் அதுக்கு வேல்யூ என்னென்னா 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 100ன்னு ஒரு நம்பர் எடுத்தோன்னா இதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எப்படி வரும்னு பார்க்கலாம். 100 நம்ம எப்படி பிரிக்க முடியும்? 25 4s are 100. 25 நம்ம எப்படி பிரிக்க முடியும்? 5 5s are 25 இன்ட்டு 4 எப்படி பிரிக்க முடியும்? 2 2s are 4. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி பவர்ஸில் எழுதலாம்? பேஸஸ் பார்த்தா இங்கே 5 இங்கே 2ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் 5 மட்டும் எடுத்துக்கலாம். 5 எவ்வளோ டைம்ஸ் வருது? 1 2 2 டைம் வருது. ஸோ 5ஓட பவரில் நம்ம 2ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை சிம்பிள். நெக்ஸ்ட்டு இங்கே பேஸ் வந்து 2 இருக்குது. 2 எத்தனை டைம் இருக்குது? 1 2 2 டைம் இருக்குது. அப்போ 2ஓட பவரில் 2. இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி வரக்கூடிய ஃபார்மை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ 5 2 டைம்ஸ் வந்து இல்லையா, அதை ஜென்ரலாக நம்ம ஏ அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்ட்டு இப்போ 2 டைம்ஸ் வந்துச்சு இல்லையா, அதோட வேரியபிள்ஸ் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக ஏ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். ஏ பவர் 2 இன்ட்டு பி பேஸு எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ பி பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக ரைட் பண்ணலாம். இப்போ பவரில் பார்த்தோன்னா ஒரு நம்பருடைய பவரில் 2ன்னு இருக்குது. 2 3 இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ரீட் பண்ணலாம்னா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். 3 அப்படின்னு பவரில் இருந்துச்சுன்னா க்யூப்னு ரீட் பண்ணலாம். ஓகே, இப்போ 5 பார் 2ன்னு சொன்னோம் இல்லையா, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்? 5 ஸ்கொயர்டு அப்படின்னு ரீட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக வந்து 2 பார் 3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2 பார் 3ன்னு ரீட் பண்ணலாம். 2 கியூப்டு அப்படின்னு ரீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா 6th படிச்சிருக்கோம் இந்த பிட்மாஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம வந்து பினா ப்ராக்கெட், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஐ அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட் இயரில் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம் இல்லையா. ஐங்கிறது இன்டிசஸ், அதாவது எக்ஸ்போனண்ட் அப்படிங்கிறதுடைய அதர் நேம் தான் வந்து இன்டிசஸ். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபினிஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஐ அப்படிங்கிறது இந்த மாதிரி பவர்ஸில் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் டினா டிவிஷன், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 6 பார் 3 ப்ளஸ் 4 × 3 - 5. இதில் 6 பார் 3 வந்து 6 × 6 × 6ன்னு பிரிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவரில் இருக்கிறத ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இதை பிரிச்சுட்டு இது 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 216 கிடைக்கிது. இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு டிவிஷன் இல்லை, ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் நெக்ஸ்ட்டு செய்வோம். 4ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணுவோம். 4 3s are 12. மல்டிப்ளைக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அடிஷன். இந்த 216ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணுவோம். 228 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் சப்ராக்ஷன். 5ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். 223ன்னு கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 44ல் இருக்கக்கூடிய ட்ரை திஸ். Observe and complete the following table. First one is done for you.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரோட பேஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட பவர் அப்படின்னாலும் எக்ஸ்போனன்ட்னாலும் ஒன்று தான். ஓகே, ஃபஸ்ட் ஒன் அவங்க கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் பார்க்கலாம். 144 இதனுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 12 2 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. 12 12s are 144. 12 பவரில் என்ன இருக்குது 2, 12 2 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே இதோட பேஸ் என்னது 12, இங்கே பவரில் என்ன இருக்குது 2. நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு நம்பரே இங்கே கொடுக்கல, இங்கே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 5s are 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 25. இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் என்னது -5 பேஸில் வரக்கூடியது. ஓகே, பவரில் என்ன வரும், எத்தனை -5 இருக்குது 1 2, அப்போ ஹோல் த பவர் 2 நம்ம ரைட் பண்ணும். பவரில் என்ன வரும் 2. நெக்ஸ்ட்டு அதில் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க, m for 5ன்னு. ஓகே, அப்போ இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி இருக்கும், m 5 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m. ஓகே, அப்போ இது நம்பர் என்னவாக இருக்கும், சேம் இதாக தான் இருந்திருக்கும். m for 5, mக்கு நம்பர் கொடுத்தாதான் அதை மல்டிப்ளை பண்ணி என்ன நம்பர்னு ரைட் பண்ண முடியும். நம்பர் எதுவும் இல்லாத பட்சத்தில் m for 5 அப்படியே தான் வரும். ஓகே, இதில் பேஸ் என்னது m, எக்ஸ்போனண்ட் 5. நெக்ஸ்ட்டு 343, எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் கொடுக்கல, எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மும் கொடுக்கல, பேஸ் கொடுத்துருக்காங்க 7, எக்ஸ்போனண்ட்டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் என்னது 7, பவர் என்ன கொடுத்துருக்காங்க 3, 7 power 3ன்னு கொடுத்துருக்காங்க. 7 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறத அப்படி ரைட் பண்ணியிருக்காங்க. 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 343ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 15,625, 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25ன்னு எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம், பேஸு 25, இந்த 25ஓட பவரில் என்ன வரும், 25 எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் 1 2 3 டைம்ஸ் வரும். ஓகே, பவர் 3. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 45 இருக்கக்கூடிய நோட்டு, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 the whole power n equal to -1 if n is an odd natural number. அதாவது -1 அதோட பவரில் ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் -1ல் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பவரில் வந்து இப்போ 3 -1 power 5 இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துச்சுன்னா, ஆட் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். எல்லாத்துக்குமே தெரியும் -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 3 டைம்ஸ் நம்ம மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தான் வரும், ஆன்சர் மைனஸ் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, இதே 5 டைம்னாலும் சேம் அதே மாதிரி தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு எண்டில் -1 தான் ஆன்சர் வரும். ஓகே, இதே நெக்ஸ்ட்டு -1 the whole power n equal to 1 if n is an even natural number. இங்கே n அப்படிங்கிறது ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது -1 power 2 -1 power 4 இந்த மாதிரி பவரில் ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். இது 1 அப்படி தான் வரணுன்ட்டு இல்லை, எனி நம்பர் இப்போ -5 the whole power 3 அப்படின்னு எடுத்தாலும் இங்கே மைனஸ் சிம்பிள் வந்து பவரில் ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே ஆன்சர் இதில் தான் வரும், மைனஸில் தான் வரும். ஓகே, இதே வந்து -5 பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் எப்படி தான் வரும், கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் வரும். ஓகே, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு திங்க்கு, கேன் யூ ஃபைண்ட் 2 positive integers a and b such that a power b equal to b power a, ஏவும் பியும் நாட் ஈக்குவல்.
இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க ஏ அண்ட் பிங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும்போது ஏ பார் பி ஈக்குவல் டு பி பார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ 16 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 4s are 16 பிரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை 4 எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4 into 2 2s are 4ன்னு பிரிக்கலாம். இப்போ இதை 2 விதமாக பவர்ஸில் நம்ம ரைட் பண்ண முடியும். இங்கே பேஸில் வரக்கூடிய நம்பர் என்னது? 4. 4 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 1 2 2 டைம்ஸ் இருக்குது, அதுதான் பவரில் வரும். இங்கே பேஸ் என்னது? 2ங்கிற நம்பர் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 2 பவரில் என்ன வரும்? 1 2 3 4 2 power 4 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இங்கே 16 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 power 4. இங்கே ஏ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ இங்கே பேஸில் இருக்கிறது இங்கே பவரில் இருக்குது. ஓகே, சேம் இங்கே பேஸில் இருக்கிறது இங்கே பவரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பவரில் இருக்கிறது இங்கே பேஸில் இருக்குது. இங்கே பவரில் இருக்கிறது இங்கே பேஸில் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட் வந்து சில இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பை பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய்.